1 லிட்டர் பிளட் 12 லட்சம் ரூபாய் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? கட்டாயம் நம்பித்தான் ஆக வேண்டும். மட்டுமல்ல, இந்த பிளட் யாரிடமிருந்து எடுக்கப்படுகிறது என்று கேட்டால் டினோசர் காலத்து நண்பனிடமிருந்து எடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார். யார் இந்த நண்பன்? அதானது ஹார்ஷூ கிராப் என்ற ஒரு நண்டு வகை மிக அபூர்வ இரத்த வகை கொண்டது மட்டுமல்ல, இது டினோசர் காலத்தில் டினோசருடன் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னமே வாழ்ந்திருந்த போதும் பரிணாம வளர்ச்சியில் பெரிய மாற்றங்களை இது அடையவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. நீல நிறங்கொண்ட ஏன் இந்த இரத்தத்திற்கு இவ்வளவு டிமாண்ட், இவ்வளவு விலை அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால், பல பயன்பாட்டிற்கு இது பயன்படுத்தப்பட்டாலும் முக்கியமாக சொல்லப்படுவது நாம் கண்டுபிடித்து சேகரித்து வைத்திருக்கின்ற தடுப்பு மருந்துகள் நீண்ட காலத்திற்கு பின்பு இது பயன்பாட்டிற்கு உகந்ததா இல்லையா என்பதை கண்டறிய இந்த மருந்தின் மேல் இரத்தத்தை செலுத்தும் போது இந்த இரத்தத்தில் உள்ள அமீபோசைட்டோ என்ற இரத்தத்தில் உள்ள எதிர்ப்பு திறன் கொண்ட படலம் ஒரு ஜெல்லி போன்ற ஒரு கவசத்தை உருவாக்கினாலும் அது அந்த மருந்தில் தெளிவாக நாம் பார்ப்பதற்கு முடியும் என்றால் அந்த மருந்து பாதுகாப்பற்றது என்றும் பயன்பாட்டிற்கு உகந்தது இல்லை என்றும் தீர்மானிக்கிறார்கள். எனவே இந்த இரத்தத்திற்கு இப்படிப்பட்ட சோதனைகளை செய்வதற்கு மிக பயன்பாடு உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு வருடம் 6 லட்சம் கிராப்புகளை வெளியே கொண்டு வந்து இவற்றின் இரத்தத்தை எடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் கொன்று எடுப்பதில்லை. இவற்றின் 30% இரத்தத்தை எடுத்துவிட்டு இவற்றை திருப்பி கடலிலேயே விட்டு விடுவதாகவும் சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் 1 லிட்டர் பிளட்டுக்கு 12 லட்சம் என்பது கண்ணை விரிக்கத்தான் செய்கிறது.